வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் A to Z of your needs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களி செய்வது எப்படி. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கி மார்கழியில் வர்றது சிவனுக்கு உகந்த நாள். அது பெண்கள் மாங்கல்ய பலத்துக்காக செய்கிற ஒரு பூஜை. அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம உபவாசம் இருக்கிறது நல்லது. ஸோ அன்றைக்கி ஒரு வாய் களியாவது சாப்பிடுங்கன்னு சொல்லி திருவாதிரை ஒரு வாய் களின்னு சொல்கிறாங்க. அந்த திருவாதிரை களி செய்வது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு 200 கிராம் பச்சரிசி எடுத்து 3 முறை நன்றாக கழுவிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. அதை வாணலியில் அந்த அரிசியோட 2 ஸ்பூன் சிறுபருப்பை போட்டு நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க. அந்த வறுத்து ஆறுனதை ரவை அளவுக்கு பொடிச்சு வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் சலிச்சு வச்சுக்கோங்க, குருணையை சலிச்சுக்கோங்க. அதோட 180 கிராம் வெல்லத்தை பொடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சர்க்கரை அளவு பிடிக்கும் அப்படின்னா ஈக்குவலாக 200 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ 600 ml தண்ணியை குக்கரில் எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ அதோட உடச்ச அரிசி, வெல்லம், அதோட 3 ஸ்பூன் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சிறந்தது. உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்கும்னா அது சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு ஏலக்காய் போட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுக்கோங்க. மிதமான தீயில் 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரை திறந்து 100 கிராம் அளவுக்கு தேங்காவை துருவி போட்டு 1 நிமிஷம் கிளறி வைக்கோங்க. அவ்வளோதான், சுவையான திருவாதிரை களி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க.